Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சேதமடைந்துள்ள சாலையை சீரமைத்து தர அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிதம்பரம் அருகே வேலக்குடி முதல் கொடியம்பாளையம் வரை உள்ள சாலை சில ஆண்டுகளாக சேதமடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் இப்பகுதியிலிருந்து பல கிராமங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சாலை இல்லாததால் தங்கள் ஊருக்கு அரசு பேருந்தும் வருவதில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்தில் சிக்குவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலன் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கழிவுநீர் தேங்கி தொற்றுநோய் ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேலம்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கால்வாய் மற்றும் சாலை வசதி இல்லாமல் கழிவுநீர் சாலையில் தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் குழந்தைகள் முதல் முதியவர்கள் தொற்று நோயால் பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து திமுக ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தும்பல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் சேவை இல்லாததால் கர்ப்பிணி பெண் அவதியடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. பனைமடல் பகுதியை சேர்ந்த அஜித்குமாரின் மனைவி மஞ்சு பிரியா பிரசவத்திற்காக தும்பல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவரை உயர் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலையில் 108 ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததால் கர்ப்பிணி பெண் அவதியடைந்தார். ஸ்டாலின் ஆட்சியில் அவசர தேவைக்கு பயன்படுத்தும் ஆம்புலன்ஸ் வாகன வசதி கூட இல்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர் விடுமுறையை ஒட்டி உலக புகழ் பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வழக்கத்தை விட அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். பெரிய கோயிலின் அழகையும் சிற்பக்கலையையும் கட்டடக்கலையையும் கண்டு ரசித்த பொதுமக்கள் போட்டோ எடுத்தும் மகிழ்ந்தனர். மேலும் பெருவுடையாறை நீண்ட வரிசையில் நின்று சுற்றுலா பயணிகள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் பெரிய கோயில் சாலை முழுவதும் வாகனங்கள் நிரம்பி போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். இறையூர் ஊராட்சியில் அதிமுக மாவட்ட கவுன்சிலர் நிதியில் 18 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டது. இதனை மாவட்ட கவுன்சிலர் சுப்பிரமணியன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாலாற்றில் நுரை பொங்கி ஓடும் வெள்ள நீரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். வாணியம்பாடி அருகே உள்ள தரைப்பாலத்தின் வழியாக செல்லும் பாலாற்றில் நுரையுடன் கழிவுநீர் செல்கிறது. இந்த கழிவுநீர் தோல் தொழிற்சாலையில் இருந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் இதுகுறித்து பசுமை தீர்ப்பாயத்திற்கு தகவல் தெரிவிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே புத்தூர் கண்மாய் பகுதியில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் 3 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. ஆடுகளை பறிகொடுத்த ஜெயபிரகாஷ் என்பவர் கொடுத்த தகவலின் பேரில் மின்கம்பியை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள கண்மாய் பகுதியில் மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்தால் 3 ஆடுகள் உயிரிழந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பகுதி நேர நியாய விலை கடைக்கான தற்காலிக வாடகை கட்டிடத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஏகாம்பரநல்லூர் கூட்ரோடு பகுதியில் பகுதி நேர நியாய விலை கடை தற்காலிக வாடகை கட்டிடத்தில் இயங்க உள்ளது. இதனை முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். மேலும் வரும் நிதியாண்டில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய கட்டிடம் அமைத்து தருவதாக உறுதியளித்தார்.